ராஜாஜியும் உட்கார்ந்த அரங்கத்தில் நாதாரிகள் வந்து உட்கார்ந்து விட்டார்கள் என்கிறார். எந்த ராஜாஜியை சொல்லுகிறீர்கள் என்று நான் கேட்கிறேன். குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்த ராஜாஜியா, சனாதனத்திற்கு சாமரமீசே ராஜாஜியா, இன்னும் சொல்லப்போனால் வர்ணாசிரமத்திற்கு வக்காலத்து வாங்கிய ராஜாஜியா, எந்த ராஜாஜியை சொல்லுகிறார் நண்பர் ராஜா என்று எனக்கு தெளிவு வேண்டும். யாரை நாதாரி என்கிறாய்? அமீர்கானுக்கு பிறகு அமீர்கானை விட அதிகம் ரசிகர்களை வைத்திருக்கிற ஒரு மகா கலைஞன் எங்கள் முதலமைச்சர். சினிமாவுக்கு அரசியலுக்கு நீண்ட நெடுங்காலம் தமிழ்நாட்டில் தொடர்பு வந்திருக்கிறது. அப்ப டிவி நாராயணசாமி நாதாரியா, எம்ஜிஆர் நாதாரியா, எஸ்எஸ்ஆர் நாதாரியா? இன்றைக்கு திரை உலகத்தில் இன்றைக்கு அமீர்கானை விட அதிக ரசிகர்களை வைத்திருக்கிற ஒரு ஸ்டார் எங்கள் தலைவர் விஜய். லட்சக்கணக்கான மக்கள் அவரை ஆதரிக்கிறார்கள். தனியாக நின்று 1,76,00,000 ஓட்டு வாங்கியது மட்டுமல்ல, மக்கள் திலகம் பெறாத வெற்றியை பெற்று 35% வாக்குகளை பெற்றிருக்கிற இந்தியாவில் இன்றைக்கு அவ்வளவு பெரிய செல்வாக்கு பெற்றவர் விஜய். 26 கட்சிகளோடு கூட்டணி வைத்துக் கொண்டு 200 சாதி குழுக்களை திமுகவில் இணைத்துக் கொண்டு தேர்தலை சந்தித்து குளத்தூரில் கூட மூழ்கி போன குற்றவாளிகள் நீங்க போய் எங்க தலைவரை நாதாரின்னு சொல்வதா? என்ன சோபா மாடல்னு ஒரு எதிர்கட்சி தலைவர் பேசுற பேச்சா இது? என்ன மலிவான மட்டமான பேச்சு? ஒரு அரசாங்கத்தை விமர்சிப்பதற்கு நெற்றி பொட்டில் அடிக்கிற மாதிரி கேள்வி கண வைக்க வேண்டாமா? சோபா மாடல் தான். எஸ் ஃபார் ஸ்கில், ஓ ஃபார் ஆர்கனைசேஷன், எஃப் ஃபார் ஃபைட், ஏ ஃபார் ஆட்டிடியூட். நாங்க சோபா மாடல் தான். என்ன செய்ய போற நீ? நான் அதையும் சொல்றேன் தம்பி உதயநிதிக்கு. பந்தாட்ட மைதானத்தில் பந்தைத்தான் உதைக்க வேண்டும். ஆளை உதைத்தால் நீ அசிங்கப்படுவாய், உன்னுடைய குடும்பம் அசிங்கப்படும். எச்சரிக்கிறேன் திமுகவுக்கு. தோத்து போகும். தோத்தா இன்னும் டேமேஜ் ஆயிடும். இப்படிதே பள்ளத்தில் கிடக்கு. தேர்தலில் போட்டிட்டு தோத்தா படுகொலிக்கு போயிடும். அதனால தவிர்ப்பது அவங்கள பொறுத்த வரைக்கும் நல்லது தான். ஒரு மாணவன் வரல தம்பி. திமுக மாணவர்கள் நம்பிக்கை இழந்துருச்சு, இளைஞர்களின் நம்பிக்கை இழந்துச்சு. திமுகவை புனருத்தாரணம் செய்ய வேண்டும் என்றால், புனரமைப்பு செய்ய வேண்டும் என்றால், திமுகவை ஒரு புதிய திசைக்கு விட்டு செல்ல வேண்டும் என்றால், ஸ்டாலின் உதயநிதியெல்லாம் அந்த பொறுப்பில் இருந்து விலகி இன்னொருவருக்கு வழிவிட்டு கொடுத்தார். இதெல்லாம் கிராபிக்ஸ் மாயாஜாலம். நாஞ்சில் சம்பத் ஒரு திரை நடிகை கட்டிப்பிடிப்பது மாதிரி கூட நாளைக்கு ஒரு செய்தி வரலாம். தாவே காட்சியை களங்கப்படுத்த வேண்டும் என்று கருதுகிறவர்களின் ஈனத்தனமான முயற்சி. இது யாரும் நம்ப மாட்டாங்க. உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனல் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தாவேகாவின் பரப்புரை செயலாளரான திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ சமீப காலமாக திமுகவிலிருந்து தாவேகாவிற்கு வைக்கக்கூடிய விமர்சனங்கள் அப்படிங்கிறது ரொம்ப கடுமையாக இருக்குது. இப்போ கூட MP ஆர் ராசா அவர்கள் அண்ணாவும் ராஜாஜியும் இருந்த சட்டமன்றத்தில் நாதாரிகள்லாம் அமர்ந்திருக்கிறார்கள் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? ஆர் ராஜா இவ்வளவு தரம் தாழ்ந்து பேச வேண்டிய தேவையில்லை. நான் அவரை மிகுந்த உயரத்தில் வைத்து மதிக்கிறேன். ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற அறிவியக்கத்திற்கு தலைமை தாங்குகிற தகுதி உள்ளவராக நான் ஆர் ராஜாவை பார்க்கிறேன். அவர் இவ்வளவு தரம் தாழ்ந்து விமர்சிக்க வேண்டிய தேவையில்லை. அண்ணாவும் ராஜாஜியும் உட்கார்ந்த அரங்கத்தில் நாதாரிகள் உட்கார்ந்து விட்டார்கள் என்கிறார். எந்த ராஜாஜியை சொல்லுகிறீர்கள் என்று நான் கேட்கிறேன். குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்த ராஜாஜியா, சனாதனத்திற்கு சாமரமீசே ராஜாஜியா, இன்னும் சொல்லப்போனால் வர்ணாசிரமத்திற்கு வக்காலத்து வாங்கிய ராஜாஜியா, எந்த ராஜாஜியை சொல்லுகிறார்
நண்பர் ராஜா என்று எனக்கு தெளிவு வேண்டும். யாரை நாதாரி என்கிறாய்? அமீர்கானுக்கு பிறகு அமீர்கானை விட அதிகம் ரசிகர்களை வைத்திருக்கிற ஒரு மகா கலைஞன் எங்கள் முதலமைச்சர். சினிமாவுக்கு அரசியலுக்கு நீண்ட நெடுங்காலம் தமிழ்நாட்டில் தொடர்பு வந்திருக்கிறது. நீங்கள் சினிமாவில் நடிக்கவில்லை, சினிமாவுக்கு உங்களுக்கு தொடர்பில்லை என்பதை நான் அறிவேன். ஆனால் சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் என்கிற நாடகத்தை எழுதி அதிலே காகப்பட்டர் வேடத்தில் நடித்தவர் அறிஞர் அண்ணா. கலையும் இலக்கியவும் மக்களுக்காகவே என்று சொன்னான் மாயக்கோஸ்கி என்கிற கவிஞன். அதை சரியாக உள்வாங்கிக் கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற வேண்டுமானால் கலைஞர்களுக்கு பங்களிப்பு வேண்டும் என்று நம்பியவர் அண்ணா. அதற்காக நடிகமணி டிவி ராமசாமியை, மக்கள் திலகம் எம்ஜிஆரை, லட்சிய நடிகர் SSRஐ தேர்தல் பிரச்சாரத்திற்கு அண்ணா பயன்படுத்தி வெற்றி கண்டவர். நீ அண்ணாவை நாதாரி என்கிறாயா? தாவேகாவினுடைய இல்ல, நீ எந்த நாதாரின்னு எந்த அடிப்படையில் சொல்லுகிற? திரை உலகத்திலிருந்து வந்ததுனால? அப்ப டிவி நாராயணசாமி நாதாரியா, எம்ஜிஆர் நாதாரியா, SSR நாதாரியா? இன்றைக்கு திரை உலகத்தில் இன்றைக்கு அமீர்கானை விட அதிக ரசிகர்களை வைத்திருக்கிற ஒரு ஸ்டார் எங்கள் தலைவர் விஜய். லட்சக்கணக்கான மக்கள் அவரை ஆதரிக்கிறார்கள். தனியாக நின்று 1,76,00,000 ஓட்டு வாங்கியது மட்டுமல்ல, மக்கள் திலகம் பெறாத வெற்றியை பெற்று 35% வாக்குகளை பெற்றிருக்கிற இந்தியாவில் இன்றைக்கு அவ்வளவு பெரிய செல்வாக்கு பெற்றவர் விஜய். 26 கட்சிகளோடு கூட்டணி வைத்துக் கொண்டு 200 சாதி குழுக்களை திமுகவில் இணைத்துக் கொண்டு தேர்தலை சந்தித்து குளத்தூரில் கூட மூழ்கி போன குற்றவாளிகள் நீங்க போய் எங்க தலைவரை நாதாரின்னு சொல்வதா? அவங்க தெய்வல தானே நீங்க ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க. யாருக்கு தெய்வல? திமுகவுடைய கூட்டணி கட்சிகள். திமுகவுக்கு அவங்க திமுக விலைக்கு வாங்கியிருக்கா அவங்கள? அவங்க தேசிய தலைமை இருக்குங்க. மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு பாரம்பரியம் இருக்குங்க. விடுதலை சிறுத்தைகளுக்கு தமிழின மீட்பு வரலாற்றில் அவங்களுக்கு மிகப்பெரிய இடம் இருக்குங்க. யார அவங்க தைபில் சொல்றாங்க? இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் இந்தியாவினுடைய வாழ்வுரிமைக்காக, இஸ்லாமியருடைய வாழ்வுரிமைக்காக தொடங்கப்பட்ட இயக்கம். இந்த இயக்கம் அதெல்லாம் திமுக விலைக்கு வாங்கி வச்சிருக்காங்களா? அந்த கட்சி உங்கள்கிட்ட அடகு வச்சிருந்தாங்களா? அவங்க இடம் மாறி எங்கிட்ட வந்துட்டாங்க. அவங்கள தக்க வைக்க தெரியாத உங்களுடைய தலைவனுடைய தற்குறித்தனத்தை நீ குறை சொல்லணுமே தவிர எங்களை ஏன் குறை சொல்ற? நீ இப்போ தொடர்ச்சியா சட்டமன்றத்துல பார்க்கும்போது உதயநிதி அவர்கள் சோஃபா மாடல் இந்த மாதிரியான வார்த்தைகள்ல விமர்சிச்சுட்டு வர்றாங்க. அதே நேரத்துல பார்ட்டி ஃபண்ட் பத்தி கேட்டதும் பெரிய லெவலுக்கு ஒரு பேசும் பொருளாச்சு. பாத்தீங்களா சட்டமன்ற நிகழ்வு? என்ன சோஃபா மாடல்னு ஒரு எதிர்கட்சி தலைவர் பேசுற பேச்சா இது? என்ன மலிவான மட்டமான பேச்சு? ஒரு அரசாங்கத்தை விமர்சிப்பதற்கு நெற்றி பொட்டில் அடிக்கிற மாதிரி கேள்வி கண வைக்க வேண்டாமா? சோஃபா மாடல் தான். எஸ் ஃபார் ஸ்கில், ஓ ஃபார் ஆர்கனைசேஷன், எஃப் ஃபார் ஃபைட், ஏ ஃபார் ஆட்டிடியூட். நாங்க சோஃபா மாடல் தான். என்ன செய்ய போற நீ? பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னோன்னே உனக்கு ஏன் ஆத்திரம் வருது? அப்ப நீ எவ்வளவு கோடி ரூபாய் வாங்கியிருக்க? நீ ஏன் சபை முடிகிற வரைக்கும் இருக்கல? நீ அதான் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னதுனாலதான் போனோம். இன்னுங்க தலைவர் பேசி முடிக்க முன்னாடியே பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னோன்னே எழுந்தாரு, வெளிநடப்பு செய்தாரு. தலைவர் பேசி முடிக்கிற வரைக்கும் நீ இருந்திருக்கணும். அவர் வைத்த குற்றச்சாட்டுக்கு நீ பதில் சொல்லி இருக்கணும். ஆண்மகனாக இருந்தா உனக்கு அதுக்கு முடியலையே. இல்ல, அதை பத்தி கேட்கும் போதுதான் செங்கல்பட்டுல மனைவி கணவனை தேடும் குட்டி ஸ்டோரி எல்லாருக்குமே தெரியும். நான் அதையும் சொல்றேன் தம்பி உதயநிதிக்கு. பந்தாட்ட மைதானத்தில் பந்தைத்தான் உதைக்க வேண்டும். ஆளை உதைத்தால் நீ அசிங்கப்படுவாய், உன்னுடைய குடும்பம் அசிங்கப்படும். எச்சரிக்கிறேன் திமுகவுக்கு. ஏன் சார் அப்படி சொல்றீங்க? ஆமா, இல்ல அவர் அப்பாவை காணோன்னு சொன்னதுனாலதான் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்பாவை காணோம்னு சொன்னது அரசியலுங்க. ஏதோ தோத்ததை நம்ம இகழ்ச்சி பண்ணாம தோத்ததை சொன்னது நாங்க. முதலமைச்சராக இருந்த அண்ணன் ஸ்டாலினே தோற்று போனார் என்பதை சொல்வதற்கு அந்த வார்த்தையை பயன்படுத்தினாரு. அதுக்காக ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையை நீ எடுத்து பேச ஆரம்பிப்பியா? இப்ப இதனால எச்சரிக்கிறீங்க? எச்சரிக்கிறேன். ஆனா இப்போ அரசியலை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட விமர்சனம் அப்படிங்கறது எப்படி பாக்குறீங்க? தனிப்பட்ட விமர்சனங்கள் வைக்கவே கூடாது. இல்ல, இதுக்கு முன்னாடி இருந்திருக்குல்ல, அது தப்பது. தனிமனித விமர்சனங்கள் வைக்க கூடாது. பேசுறதுக்கு நிறைய செய்தி இருக்கு. இப்ப இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல சட்டமன்றத்துல அந்த பார்ட்டி ஃபண்டுனால வெடிச்ச அந்த நிகழ்வுகள்லாம் எப்படி இருக்கு? அப்ப பார்ட்டி ஃபண்ட் அவங்க நிறைய வாங்கியிருக்காங்க. இந்தியாவிலேயே பிஜேபிக்கு அடுத்து நிறைய ஃபண்டு வச்சிருக்கிற கட்சி திமுக தான்.
முரசொலி என்கிற யாரும் படிக்காத இதழுக்கு 750 கோடி ரூபாய். யாரும் படிக்கலையா? யார் படிக்கிறார்? நீங்க படிக்கிறீங்களா? நான் படிக்கிறேன். அதுக்கு முரசொலி பத்திரிகைக்கு மட்டுமே 750 கோடி இருக்கு. ஆனா இப்போ ஸ்டாலின் அவர்கள் அப்பாவை காணோம் அப்படிங்கிறதுக்கு பதில் கொடுத்துருக்காரு. மக்கள் மன்றத்துல என்ன தேடுங்க, காலை உணவு திட்டத்துல இந்த அப்பா இருப்பேன், மகளிர் உரிமை தொகையில இந்த அப்பா இருப்பேன், அங்க தேடுங்க அப்படின்னு. நல்ல பதில். ஆனா ஸ்டாலின் நான் பாராட்டுறேன். மக்கள் மன்றத்துல இருக்காருன்னா மறுபடியும் இடைத்தேர்தலில் ஜெயிச்சு வருவாரு அப்படின்ட்டு அந்த கட்சியினர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு ஒன்றும் நம்பிக்கை இல்லை. ஏன் அப்படி சொல்றீங்க? ஜெயிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. தேர்தலே திமுக போட்டியிடாது. ஏன்னா ஒரே அடியா அப்படி சொல்றீங்க? ஆமா, போட்டியிடாது. போட்டியிட்டா தோற்பாங்க, அதனால போட்டியிட மாட்டாங்க. போட்டியே இட மாட்டாங்க அப்படின்னா அது எப்படி ஒரு விஷயமா இருக்கும்? அந்த ஏன் கலைஞர் செய்திருக்காரு, போட்டியிடாம தவிர்த்திருக்கிறாரு. எப்போ? ஜெயலலிதா தவிர்த்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி நடந்த இடைத்தேர்தல்கள்ல. ஏன் தேர்தலை தவிர்ப்பதற்கு உண்டான காரணம் என்ன? தோத்து போகும், தோத்தா இன்னும் டேமேஜ் ஆயிடும். இப்பொழுதே பள்ளத்தில் கிடக்கு. தேர்தலில் போட்டிட்டு தோத்தா படுகொலிக்கு போயிடும். அதனால தவிர்ப்பாங்க. தவிர்ப்பது அவங்கள பொறுத்த வரைக்கும் நல்லது தான். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா திமுகவினுடைய அடுத்த கட்ட விஷயங்கள் வந்து கட்சி கட்டமைப்பை வந்து ஸ்ட்ராங் பண்ணால் நம்ம ஜெயிச்சிடலாம், அந்த விஜய்ங்கிற இமேஜை உடைச்சிட்டா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு. அதை எப்படி உடைப்பீங்கன்னு தான் கேட்குறேன் நான். நீங்கள் எந்த புள்ளியிலிருந்து இந்த பயணத்தை தொடங்குவீங்க? உங்களுக்கு அது வழி தெரியுமா? தெரியாது. அப்பாயிண்ட் த மாஸ் லீடர் விஜய். விஜய் எதிர்கொள்ள உங்கள்கிட்ட என்ன இருக்குது? அப்படி ஒரு தலைவனாவது உங்கள்கிட்ட இருக்கானா? பேசுறதுக்கு ஒருத்தன் இருக்கான், நண்பர் ராஜா, அவ்வளோதான். வேற என்ன இருக்குது? சரி, ராஜா பேசிடுவார், கூட்டம் வரணுமே. கூட்டம் வராதே. நீட்டு தேர்வை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினீங்க, ஒரு மாணவன் வரலையே. அதாவது ஜென்சியெல்லாம் வந்திருந்தாங்களே, ஒரு மாணவன் வரல தம்பி. திமுக மாணவர்கள் நம்பிக்கை இழந்துருச்சு, இளைஞர்களின் நம்பிக்கை இழந்துச்சு. திமுகவை புனருத்தாரணம் செய்ய வேண்டுமென்றால், புனரமைப்பு செய்ய வேண்டுமென்றால், திமுகவை ஒரு புதிய திசைக்கு விட்டு செல்ல வேண்டுமென்றால் ஸ்டாலின், உதயநிதியெல்லாம் அந்த பொறுப்பில் இருந்து விலகி இன்னொருவருக்கு வழிவிட்டு கொடுக்கணும். திமுக குடும்பம் இல்லாமல் இன்னொருத்தர் வர்றதெல்லாம் பாசிபிளா? இல்லை, வந்தால் திமுக காப்பாற்றப்படும். ஓகே, இல்லைன்னா திமுக கரை சேராது. வர இருக்கக்கூடிய இடைத்தேர்தலில் சீமான் வந்து திமுக அதிமுகவினுடைய ஆதரவின் பெயரில் போட்டியிடுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து இருக்கு. எப்படி பார்க்குறீங்க அந்த விஷயத்த? அவர் பொது வேட்பாளராக அறிவிக்கப்படுறதா செய்தி பார்த்தேன். அவரை பொது வேட்பாளராக அறிவித்து அவரை திமுக ஆதரிக்குமானால் திமுக ஒரு இமாலய தவறை செய்ய போகிறது. அவரை பொது வேட்பாளராக அங்கீகரித்து அதிமுக அவரை ஆதரிக்குமானால் திமுக செய்கிற தவறை அதிமுகவும் செய்கிறது. குட்டி கரணம் போட்டாலும் தலை கீழாக தொங்கினாலும் சீமான் அம்பாசமுத்திரத்தில் கரை சேர முடியாது. அந்த கட்சியில் இன்றைக்கு எம்எல்ஏ பதவி ராஜினாமா செய்திருக்கிற எஸ்ஐக்கு சுப்பையா அந்த தொகுதியில் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு பெற்றவர். உங்களுக்கு நண்பரா? எனக்கு நண்பர் தான். பிறை பல கண்ட முன்னாள் பேரவைத் தலைவர் ஆவுடையப்பனை அம்பாசமுத்திரத்தில் வீழ்த்தி வெற்றி திருமகன் எஸ்ஐக்கு சுப்பையா. அம்பாசமுத்திரம் தொகுதியில் இருக்கிற எல்லா வாக்காளர்களோடும் நேரடி தொடர்பில் இருப்பவர் எஸ்ஐக்கு சுப்பையா. அம்பாசமுத்திரம் தொகுதியில் உள்ள வாக்காளர்களை ஒவ்வொரு வீட்டு சுகதுக்கத்திலும் உரிமையோடு பங்கெடுத்து கொண்டவர் எஸ்ஐக்கு சுப்பையா. அந்த மக்களினுடைய உள்ளம் கவர்ந்தவர் எஸ்ஐக்கு சுப்பையா. அதனால எஸ்ஐக்கு சுப்பையாவை எதிர்த்து சீமான் களம் கண்டால் கசைக்கு தூர எறிந்து விடுவார், காணாமல் போய்விடுவான். தேர்தலுக்கு அப்புறம் சீமான்ட்ட எதுவும் பேசுனீங்களா? என்னதுக்கு அவன்கிட்ட பேசணும்? ஏன் பேசணும்? இன்னமும் உங்களுக்கு உண்டான அந்த கோபம் அப்படியே தான் இருக்கும். ஒரு தீரா கோபம் இல்லை, அது கொள்கை ரீதியான கோபம். ஒரு இனவாத அரசியலை செய்கிற அற்பத்தனமானவன், ஈழ விடுதலை கொச்சைப்படுத்தியவன், மேதகு தலைவர் தம்பி பிரபாகரனை பெயரை சொல்லி பல கோடிகளை மோசடி செய்த ஒரு பொருளாதார குற்றவாளி. இன்னும் அவர் ஒரு பாலியல் குற்றவாளி. அதுக்கு ஆதாரம் வேணும்னு கேட்குறியா? அவர் தமிழ்நாட்டு அரசியலில் இருப்பதே தமிழ்நாட்டுக்கு நல்லதில்லை. இப்போ இனி வரும் காலங்களில் அவருடைய எதிர்காலம் திமுகவோட சேர்ந்து நிற்பார் வர்ற தேர்தலில். ஆனால் அவருடைய அரசியல் ஆரம்பமே திமுக எதிர்ப்பில் தானே தொடங்குனுச்சு. எதிர்க்கிறது உரிமை, அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அவருடைய அணுகுமுறை என்ன சொல்கிறேன்னா, அணுகுமுறை அருவருக்க தகுந்த அணுகுமுறை. சார், இப்போ நேற்று மினிஸ்டர் மனிதவள மேம்பாட்டுத்துறை மினிஸ்டர் சரத் அவர்கள் மீது போதைப்பொருள் பயன்படுத்தினார்னு ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. எப்படி பார்க்குறீங்க அந்த விஷயத்த? இதெல்லாம் கிராஃபிக்ஸ் மாயாஜாலம். நாஞ்சில் சம்பத் ஒரு திரை நடிகை கட்டிப்பிடிப்பது மாதிரி கூட நாளைக்கு ஒரு செய்தி வரலாம். தாவே காட்சியை களங்கப்படுத்த வேண்டும் என்று கருதுகிறவர்களின் ஈனத்தனமான முயற்சி
இது யாரும் நம்ப மாட்டாங்க. இப்போ இதை தொடர்ந்து மினிஸ்டர் செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஐடி கார்டு, அதாவது ஸ்டூடெண்ட் ஐடி கார்டில் சாதி விவரத்தோட ஒரு ஐடி கார்டு வந்து இனி வரும் நாட்களில் வந்து வரும் அப்படின்ட்டு சொன்னது பெரிய அளவுக்கு வந்து ஒரு எதிர்ப்பலையை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. இல்லை, அது தேவையில்லை. அது ஏன் அவர் எப்படி சொன்னாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் சாதியையும் பணத்தையும் முடைச்சிட்டு தான் தாவேக்கு ஆட்சியை பிடிச்சிருக்கு. அதனால அண்ணன் சொன்னதில் எனக்கு உடன்பாடு இல்லை. அது அவர்கிட்ட கேட்டு வேண்டுமானா விளக்கம் சொல்கிறேன். தாவேக்காவை திமுக விமர்சனம் போது ஒருமையில் வந்து விமர்சனம் பண்ணுறாங்க, நிறையா வந்து காட்டமான விமர்சனங்கள்லாம் வைக்கிறாங்க. இதுக்கு வந்து காரணம் இவங்க வந்து வயதுல இளையவர்கள், அனுபவமின்மை, இந்த மாதிரியான ஒரு அப்படி இல்லை. அதனால ஆட்சியை இழந்துட்டோமேங்கிற ஆத்திரம். இது ஏடிஎம் கேட்ட நடந்திருந்தா இவ்வளவு கோவம் வராதா? வந்திருக்காது. ஏடிஎம்கே அவங்களுக்கு ஒரு மறைமுக உறவு இருக்குல்ல. ஒன்னில் நீ இருக்கணும், இல்லைன்னா நான் இருக்கணும் அப்படிங்கிற உறவில் தான் நமக்கு ஆட்சியை இது வரைக்கும் இது தமிழ்நாட்டு அரசியலையும் நடந்துச்சு. அந்த 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 ஆபத்தான அரசியல் ஆளை குழி தோண்டி புதைச்சிட்டார்ல விஜய். வரும் நாட்கள்லாம் அந்த மாதிரியான அரசியல் மீண்டும் திரும்புவதற்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா? திமுக மீண்டெழுவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிரமம். அதிமுகவை அடக்கம் செய்வதற்கு தான் வாய்ப்பு இருக்கிறதே தவிர மீண்டு வர வாய்ப்பு இல்லை. பல விஷயங்கள் பேசியிருக்கும். நேரத்திற்கு நன்றி சார். நன்றி நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164.